ஸோ கைஸ் ரெசல்மேனியா இன்னும் 1 வீக்கில் இருக்க போது. அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியாவுடைய ராவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சு, ஸோ ஃபுல் ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லுவார் அப்படி செலவு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சேட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். ராவ் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட ஒரு பிக்னட் தான் பார்த்தீங்கன்னா யாராகுது. அந்த இடத்துல ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் பங்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான். ஸோ இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிறோம்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பல ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரீரைட் பண்ணி அவன் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்றதையும் வந்து ரோமன் ரைன்ஸ் அந்த விக்னெட்டில் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ உண்மையை சொல்லு, இல்லைனா வந்து நான் பேச வேண்டியது இருக்கும்ன்றதை ரோமன் ரைன்ஸ் அந்த விக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. இதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் அண்ட் ஆல்சோ ஒபாஃபேமேக்கான ரெசல்மேனியா 42 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ட்ராக்ட் சைனிங் இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒபாஃபேமே பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறேன், நான் தான் அந்த நம்பர் 1ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கால் அப் பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட்டில் பெரிய லெவலில் பேசுகிற மாதிரி. இதுக்கப்புறமா லைரா வெல்கிரியா வர்சஸ் ஷார்லட் ஃபேருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா பேலியோட ஹெல்ப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஃபேமிலி ட்ரீ அண்ட் ஆல்சோ ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க பேக் ஸ்டேஜில். 2 பேரும் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல எலினேட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா என்ன சொல்கிறாருன்னா, ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து பயங்கரமாகவே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எலினேட் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய WWE இன்டர்வியூரான கேத்தி கிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை பூந்து கிளச்சி விட்றாங்க லிவ் மார்கன். ஸோ லிவ் மார்கன் உள்ள வந்து ஸ்டெஃப்னி வாகரை போட்டு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிராவலே வந்து பார்த்தீங்கன்னா போது. இந்த இடத்துல ரெஃப்ரீஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இந்த இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செப்பரேட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி அவங்கவுங்க மதர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் பஞ்சாயத்தில் கேப்பில் கேத்தி கிலியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். கேத்தி கிலி ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். லெட்டரில் மைக்கேல் கோலே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ கேத்தி கிலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக தான் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கைரி செனுக்கும் யூஎஸ்கேக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து இந்த ரால நடக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சோலோ சிக்கோவாவும் நம்ம ஊசோஸ் எலினேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருப்பாங்க. எலினேட் ஊசோஸ் வர்சஸ் நம்மளுடைய சோலோ சிக்கோவா, டாமாட் லுவா அண்ட் ஆல்சோ ஜேசி மெட்ரோ இவங்களுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் ஆல்சோ டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி ட்ரீலேருந்து பிரிக்கிற மாதிரி நிறைய டீசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நடந்துரும் போல். அந்த ஸோ இதை டீஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து டாமாட்டோங்கோடைய டிஸ்ட்ராக்ஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் எலினேட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஃபைனலாக எலினேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டாங்கா லுவாக்கு ஒரு பிஎஃப்டி கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய ரிங் ஜெனரல் கந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பேசலான்னு வரும்போது இந்த இடத்துல செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிராவல் மாதிரி போகாமல் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 நான் ஒரு எண்டு கார்டு போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் கந்தர் வந்து என்ன டார்கெட் பண்ணா, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்ன்றது தெரியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கு கந்தர் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துக்கிறான்னா, அவன் தான் பெஸ்ட்டு, அவன் தான் நம்பர் 1ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறான். பட் அது உண்மை கிடையாது. அவனால் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் தான் பெஸ்ட்டு. கந்தரோடைய ஷூலெஸ் லெவலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸால் வர முடியாதுன்றதை கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாகி செத்ரால்ஸ் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கந்தர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கப்புறமா டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபின் பேலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. குறிப்பாக டீமன் பேலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஆடம் பியர்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் உனக்கு தேவை தான், இதை நீ இப்போ டிசர்வ் பண்ணுறல, அதனால தான் நீ இதை வாங்கிக்கிட்டன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா கைரி சென் வர்சஸ் யூஎஸ்கேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்சுக்கு நடுவில் ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணி விட்றாங்க. அந்த இடத்துல ரியா ரிப்ளே வந்துடுறாங்க. ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய விமன் சாம்பியனான ஜேட்கர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிடுறாங்க. இவங்க இன்வால்வ் ஆனதும் சேர்த்து ஸோ யூஎஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் டைவ் அட்டன் பண்ணி விட்ருவாங்க. அதை பார்த்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க யூஎஸ்கை. ஸோ அதை யூஸ் பண்ணி கைரி சென் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா பால் ஹேமன் ஒபாஃபேமியை பற்றி பேசுகிறாரு. பால் ஹேமன் இந்த இடத்துல ஒபாஃபேமியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஒபாஃபேமே வந்து ஒரு ஃபாஸ்டரான ரைசிங் ஸ்டார். ஸோ எப்படி நம்ம ப்ராக் லெஸ்னர் 2002 பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்படி இருக்கான். பட் இருந்தாலும் இவன் வந்து ரெசல்மேனியா 42 கான்கவர் பண்ணப்படுவான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒபாஃபேமே என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் என்னை பார்த்து ரொம்பவே பயப்படுறான்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. ஆல்சோ டிராகன் லீ G1 ஈவென்ட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜேடி மெக்டான் அண்ட் ஆல்சோ ரூசேக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராகன் லீ G1 ஈவென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ரூசோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிராகன் லீயும் G1 ஈவென்ட்ஸுக்கு மேட்ச்க்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரே
ரேமஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிராரு. WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ரேமஸ்டூடியோ இன்வால்வ் ஆனதோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு பேக் ஃபயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக ஒரு லேடர் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களா. ஸோ அதுக்கு ஹைப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் டான் ஹுசேன் ஒரு சில ஃபன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. டான் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கிட்ட போய் பேசணுன்ற மாதிரி கேட்டுக்கிருக்காரு. ஏன்னா அவர் தான் புது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்மாக் டவுன்லேயே சம்பவம், ராலே சம்பவம். ஸோ வீக்லினாலே வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹுசேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறாருன்னு சொல்லணும். இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரைன்ஸ் வந்து பேசுறது போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிடுறாரு. சிஎம் பங்க் ஷீல்டு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆடியன்ஸ் மத்தியில் வருவாங்கல்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. பங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரோமன் ரைன்ஸை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்தாலே எனக்கு வெறியாகும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா பங்க் சொல்கிறாரு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைல்டுஹுட் ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்றதே வந்து பங்க் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பங்க் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ 1316 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தால எனக்கு அந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனை தடவை ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் பண்ண அந்த நம்பரும் எனக்கு பிடிக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. உங்களோட அப்பா சிக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லர், ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையாவது ரெஸ்பெக்டும் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக அவரை ஹேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உன்னோட அப்பா இல்லை, ஸோ அதனால் வந்து ஹேட் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பங்க் சொல்கிறாரு. பங்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு ரெஸ்லிங் டைனாசிட்டிலேருந்து வந்தவன் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்தவன், ஸ்ட்ரீட்லேருந்து வந்தவன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஆடியன்ஸ், ஸோ ஆடியன்ஸ்க்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்றதை பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ரோமன் ரைன்ஸ் ஹேட் பண்ணுறதை சொல்வார். நீ ஃபஸ்ட்டு சண்டை போட்ட மேட்சும் பிடிக்காது, உங்க கூட எனக்கு ரிங் ஷேர் பண்ணவும் பிடிக்கல, எதுவுமே உன்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அண்ட் ஆல்சோ பங்க் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலை ரீட்டைன் பண்ண போகிறேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுவேன், நீ சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. பங்க் சொல்கிற மாதிரியே ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ் பண்ணிக்கிறாரு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிக்காது, சரி உன்னையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காதுன்றதை ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ரோமன் ரைன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஃபேன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனியை விட்டு போயிட்ட, பட் இருந்தாலும் 10 வருஷம் ஆனாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கல, நான் அதை ஹேட் பண்ணுறேன்றதை ரோமன் ரைன்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஓடிசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஸோ ஐலாண்ட் ஆஃப் ரிலிவன்ஸில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக உன்னால் எதுவும் பெருசாக பண்ண முடியல. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பெரிய எண்டு கார்டு போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் WWE எடுக்க போகிறேன், என் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபிள் ஷிஃப்ட் சாம்பியன் ஆக போகிறாரு. இந்த மொத்த உலகமும் சரி நீயும் சரி மொத்தமாக என்னை எக்னாலேஜ் பண்ணுவீங்க இந்த சண்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாரு. இதோட இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஹேஷ்டாக் பிராவல்னு பார்த்துக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சும்மா தான் இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வைங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டேஸ் வரட்டா.